ஒரு தந்தை தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, தன் மகனுக்கு சொல்லி தரக்கூடிய சிறந்த பாடம் என்னவென்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் அஃதல மின் அதபின் ஹஸனின். எந்த ஒரு தந்தையும் தம் குழந்தைக்கு நற்குணத்தை விட சிறந்த அன்பளிப்பை வழங்கிட முடியாது என்பதாக சொன்னார். அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லித் தருகிறோம். கடையில் போனால் இப்படி வாங்கணும், இந்த பொருளை இப்படி வாங்கணும், இந்த பொருளை இப்படி விற்கணும், இவர்கிட்ட இப்படி பேசணும், அவர்கிட்ட அப்படி பேசணும், இந்த வண்டி இப்படி ஓட்டணும், அந்த வண்டி அப்படி ஓட்டணும், பணத்தை இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும் என்பதாக உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தருகிறோம். தப்பில்லை, நல்லது தான், அவசியம்தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இது அனைத்தையும் விட ஒரு சிறந்த விஷயம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அது நற்குணத்தை கற்றுத்தாருங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸை பாருங்கள், எந்த ஒரு தந்தையும் தம் குழந்தைக்கு நற்குணத்தை விட சிறந்த அன்பளிப்பை வழங்கிட முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்னவோ நம்ம தருகிறோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு காசு தரோம், பணம் தரோம், அவனுக்கு உண்டான எல்லா விதமான விஷயத்திலும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஏன் அவனுடைய பேரில் வீடு எழுதி வைக்கிறோம், இடங்கள் எழுதி வைக்கிறோம். ஆனால் நற்குணத்தை தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எதுவுமே தரலை என்பது அர்த்தம். அதே நற்குணத்தை கொடுத்து விட்டீர்கள் என்பதாக சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறந்த ஒரு பரிசை, சிறந்த அன்பளிப்பை வழங்கி இருக்கிறீர்கள் என்ற விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை சரியாக விளங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாமும் நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக. ஆமீன்.